ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரிலீஸ் ஆன "ஜுவல் தெஃப்ட் த ஹெய்ஸ்ட் பிகின்ஸ்" இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, சாயிஃப் அலி கான் வந்து ஒரு கொள்ளைக்காரரா இருக்காரு. அதே நேரத்தில அவரு வந்து எல்லா பொருளையும் கொள்ளையடிக்க மாட்டேங்கிறாரு. மியூசியத்துலலாம் எக்ஸ்போக்கு வச்சிருப்பாங்கல்ல, அதுல முக்கியமான பொருள மட்டும் தான் திருடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் வில்லன் குரூப் வந்து என்ன பண்றாங்கன்னா, சாயிஃப் அலி கானோட அப்பாட்ட போய் ஒரு டீல் மாரி போடுறாங்க. அந்த டீலுக்கு சாயிஃப் அலி கானோட அப்பாக்கு பிளாக் மணி அனுப்பி விட்டுறாங்க. அத தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தம்பி வந்து எப்படியாவது அவங்க அண்ணன்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. அதே மாரியே அந்த இன்ஃபர்மேஷனும் சாயிஃப் அலி கானுக்கு போயிருது. இத தெரிஞ்சுக்கிட்ட சாயிஃப் அலி கான் இந்தியாவுக்கு வராரு. இத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபிசர் ஆதித்யா வந்து எப்படியாவது சாயிஃப் அலி கான பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதே நேரத்துல அந்த வில்லன் குரூப் வந்து ஆப்பிரிக்கால இருந்து ஒரு டைமண்ட் இந்தியாவுக்கு வருது. அந்த டைமண்ட்ட நீ தான் கொள்ளையடிச்சு குடுக்கணும் அப்படின்னு சாயிஃப் அலி கான்ட்ட சொல்றாரு. கடைசில சாயிஃப் அலி கான் போலீஸ்ட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா? அதே நேரத்துல அந்த டைமண்ட்ட அவங்கட்ட குடுத்து அவங்க அப்பாவ காப்பாத்துனாரா இல்லையா? கடைசில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஒரு ஹெய்ஸ்ட் படத்துக்கு என்ன தேவையோ அத ஓரளவுக்கு நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஆனா சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா படத்துல ரொமான்ஸ் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு டைரக்டர் நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ஹெய்ஸ்ட்ட மியூசியத்துல காட்டுற காட்சி எல்லாமே ஒவ்வொன்னுமே சூப்பரா டைரக்டர் வச்சிருக்காரு. அதே மாரி சினிமாட்டோகிராஃபர் கடைசில ஒரு ஃப்ளைட்ல ஒரு ஆங்கிள் வச்சிருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாரி சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த ஃபைட் சீன்லாம் ஒவ்வொன்னுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. அந்த கார் சேஸ் சீனா இருக்கட்டும், அந்த ஃபிரான்ஸ்லருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வர அந்த ஏர்போர்ட் சீனா இருக்கட்டும், அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காரு. படத்துல மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர வேற லெவல்ல போட்டு குடுத்துருக்காரு. ஆனா சாங்ஸ்லாம் ஓரளவுக்கு கேட்கிற மாரி தான் இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்தோட நெகட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெய்ஸ்ட் படத்துக்கு என்ன தேவையோ அத டைரக்டர் சில இடத்துல கோட்ட விட்டாரு அப்படின்னு நம்மளுக்கு படம் பார்க்கும்போதே தெரியும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி அந்த வில்லன் வர அந்த போர்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு ராவா, ப்ரூட்டலா காமிச்சிருந்தாலும், சில இடத்துலலாம் வில்லன் பண்றது வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். என்னடா இது பழைய படத்துல பண்ற மாரியே இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்களே! அப்படின்னு நமக்கு பார்க்கும்போதும் இருக்கும். இதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். சாயிஃப் அலி கான் வந்து அவரோட ஆக்டிங்க நல்லாவே பண்ணி குடுத்துருக்காரு. ஆனா சில இடத்துல டைரக்டர் அந்த லிப் சிங்க்லாம் ஓரளவுக்கு நல்லா வைக்காத மாரி இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா, 1 மணி நேரம் 58 நிமிஷம் இருக்கு. இந்த 1 மணி நேரம் 58 நிமிஷத்துல அந்த மியூசியத்துல கொள்ளடிக்கிற சீன்லாம் ஓரளவுக்கு டைரக்டர் நல்லாவே வச்சிருக்காரு. இந்த போலீஸ் ஆஃபீசரா ஆதித்யான்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாரி படத்துல பார்ட் 2க்கு லீடு வச்சு தான் படத்த முடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துக்கு பார்ட் 2 வேணுமா? அப்படின்னு நீங்க படத்த பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Netflixல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த லிப் சிங்க்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 4.5 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.